பார்க் ஃபோட்டோகிராஃபிக்கு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு பார்க் ஃபோட்டோகிராஃபி. இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்பயும் உள்ள மாதிரி வழக்கம் போல் இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று சொல்கிற மாதிரி இல்லாமல் இப்போ இதில் ஒரு காம்படிஷன், சின்ன காம்படிஷன் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கூட பார்த்திபன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஜெகன் இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு நாங்கள் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகிறோம். இவங்க 2 பேரும் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிஸ் ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபோட்டோஸ் எடுக்க போகிறாங்க. அந்த ஃபோட்டோஸை நான் இந்த வீடியோவில் போட போகிறேன். நீங்கள் தான் இந்த 2 பேர்களோட ஃபோட்டோஸ் யார் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட போகிறீங்க. ஸோ இவங்க எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, எப்படி லொக்கேஷன் சூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜெகன் லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவர் எல்லாமே செட்டப் பண்ணிட்டாரு. ஸோ அவர்கிட்டே கேட்போம் என்ன மாதிரியான கேமரா யூஸ் பண்ணுறாரு, என்ன மாதிரியான பிளான் இப்போ எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்கலாம் நம்ம. ஓகே, நான் 60 ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் 24mm 24-105 கிட் லென்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இதுதான் லொக்கேஷன். இந்த லொக்கேஷனில் என்டி ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஜெகன் பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாரு. சரி, நானே சொல்லிடுறேன் அவரோட செட்டப் என்னென்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறது. அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு, கேமரா பார்த்திங்கன்னா Canon 6D ஒன்று யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதோட கிட் லென்ஸ் யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு என்டி ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த என்டி ஃபில்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அங்கே வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக என்டி ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுனால ஷட்டர் ஸ்பீடு கம்மி பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுக்காக அவர் இந்த டெக்னிக்கு ஃபாலோ பண்ணுறாரு. அப்புறம் ட்ரைபாட் யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமாட்டி ரிமோட் ட்ரிகரா, ஓகே, அண்ட் தென் இந்த இதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ இதை தான் யூஸ் பண்ணி அவர் இந்த லேண்ட்ஸ்கேப் பிளான் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ பார்த்திபன் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திபன் சூஸ் பண்ணியிருக்க லொக்கேஷன் இது தான். பார்த்திபன், இப்போ உங்களோட செட்டப்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்டி ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய கேமரா மாடல் 3400. என்டி ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷட்டர் ஸ்பீட் 30 செகண்ட் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு டிஸ்பிளே பார்த்துட்டு சொல்கிறேன் அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம பார்த்திபன்ட்டு ட்ரைபாட் அவர் எடுத்துகிட்டு வரல. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, வேறு வழி இல்லாமல் கீழே தான் வச்சுருக்காரு கேமராவை. கீழே கேமரா வச்சு தான் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஒவ்வொருத்தவங்க டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திபன் பயங்கரமாக விழுந்துலாம் லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறாரு தான். பாவம், அவர்கிட்ட ட்ரைபாட் இல்லாதனால கேமரா கீழே வச்சுக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. பார்த்திபன் லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த லொக்கேஷன் தான் சூஸ் பண்ணி கேமரா கீழே வச்சு இங்கேருந்து எடுக்கிறாரு. பார்க்கலாம் அவுட்புட் எப்படி வருதுன்னு. ஜெகனும் அடுத்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டாரு. அவரோட அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். இந்த மாதிரியான பாயிண்டில் தான், வியூவில் தான் எடுக்கிறாரு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அவுட்புட். நம்ம பார்த்திபன் தான் படுத்து உருள்றாப்புல கீழே பாருங்க. இப்போ பார்த்திபன் அடுத்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டாரு. அது என்ன லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்காரு. என்ன அப்படி இருக்குது இங்கே?
இங்கே ஜெகன் இப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருக்குது ஃபோட்டோஸ்லாம். ஐயா அவர் ஜெயிச்சிருவார் போல இப்போ பார்க்குற போக்க பார்த்தா. பாவம் இவர் சின்ன ஒரு டாய் கேமரா மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஃபுல் ஃப்ரேம் கூட சண்டை போட்டு இருக்காரு.